composition of the liquid changed. It didn't have any properties of water left. और मैं जमुना जी का स्नान करने से तो सब लोग जाते ही नहीं है. Cleaning is very important. थोड़ा सा तो पीवेगा तो ठीक है, और थोड़ा सा वो खाओ. वो तकलीफ से तो वाटर कराए. சார் ஆடியோ வரலையா சார்? ஆடியோ வரலையா? வந்துட்டு இருந்தது, இப்ப கட் ஆச்சு. முதல்ல இருந்தே வரலையா? வந்திருந்தது சார், வந்திருந்தது. இப்பதான் வரல சார். ஆடியோ வரலையா? ஆடியோ வருதுங்களா? ஓகே சார். எங்கோ லைட்டா கேக்குது. இல்ல வீடியோ ஆடியோ நல்லா கேக்குதா? சாட் பண்ணுங்க யாராச்சும். இப்ப அப்படியே தான் இருக்கா? லேசா கேக்குது சார். கேக்குதா சார்?
என்னோட ஆடியோ இப்போ கிளியரா இருக்குல்ல மேடம்? கிளியர் சார், கிளியர். குட் மார்னிங் எவ்ரிவன். நான் அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இது வெறும் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அதை தாண்டியுமே இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ்ல ஒன்று ஏர் பியூரிஃபையர், அடுத்ததா வாட்டர் பியூரிஃபையர். பிகாஸ் ஹெல்த் அப்படின்னு வரும்பொழுது 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்: காற்று, தண்ணீர் அண்ட் ஃபுட், உணவு. ஸோ இது 3மே ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம லைஃப் லாங் அந்த ஹெல்த் வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் தான் ஆல்ரெடி நம்ம வந்து ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது ஏர் பியூரிஃபையர் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதான் வாட்டர் பியூரிஃபையர். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க, இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்பெஷலி யமுனா ரிவர், ஸோ யமுனா ரிவரில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர், அதை எடுத்து தான் வந்து டெஸ்ட் பண்ணி நம்மளுடைய இந்த மாடல் ஷார்ப்போட இந்த வாட்டர் பியூரிஃபையர், இந்த மாடல் இது எப்படி பியூரிஃபை பண்ணுது அப்படின்னு அந்த ஒரு இன்னொரு வீடியோ வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஜப்பான்ல இதை டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காஃபி, ஸோ காஃபி பொறுத்த வரைக்கும் இந்த கலர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தெரியும், எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்மெல் அதில் இருக்குன்னு தெரியும். ஸோ அது நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரில் யூஸ் பண்ணும்போது ரெகுலர் ட்ரிங்கிங் வாட்டர் அளவுக்கு நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரில் கிடைச்சது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள். ஃபைன். ஏன் வாட்டர் பியூரிஃபையர் இன்னைக்கு அவசியம்? பிகாஸ் ஒரு காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணி எல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்னு கேட்ட காலம் போயிட்டு இன்னைக்கு நம்ம வந்து காசு கொடுத்தா தண்ணி வாங்கி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அப்போ நிறைய கண்டாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கு. வாட்டரோட சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்று, இப்போ இந்த கார்பரேஷன் லிமிட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த கார்பரேஷனோட வாட்டர் வந்து ஜெனரலா என்ன ஆகும், சம்ப்ல வந்து ஃபில் அப் ஆகும். ஸோ சம்ப்லேருந்து மோட்டர் போட்டு நம்ம ஒவ்வொரு டேங்க் வந்து ஏற்றும், இல்லைன்னா போரல் வாட்டர். ஸோ போரல் வாட்டருக்கு நம்ம வீட்லயே போர் போட்டு அதுலேருந்து இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம ஒவ்வொரு டேங்க்ல ஏற்று அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேஜர் சோர்ஸ் இன்னைக்கு கிடைக்கிறது எப்படின்னா அந்த 2 விதம் தான். மேபி முனிசிபாலிட்டியில் இருக்கும் அப்படின்னா கூட, பட் ஸ்டில் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பெரிய பெரிய ஒரு சர்க்குலர் டேங்க் வந்து கட்டிருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த சர்க்குலர் டேங்க்ல அதுலேருந்து த்ரூ பைப்லைன்ஸ் வந்து நிறைய வீடுகளுக்கு இந்த வாட்டர் வந்து சப்ளை கொண்டு போறாங்க. ஸோ இதுதான் பேசிக்கா வாட்டரோட சோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ இந்த ஓவர் டேங்க் பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க, இப்போ அதுலயே வந்து ஆல்மோஸ்ட் அது பல லட்சம் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர் டேங்க்ல, வாட்டர் சேவிங் டேங்க்ல என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலா அதை பியூரிஃபை பண்றதுக்கு சில இதெல்லாமே நேச்சுரல் கெமிக்கல்ஸ் ஆர் நேச்சுரல் திங்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் இதெல்லாமே வந்து பயன்படுத்தி தான் இந்த வாட்டர் இருக்கக்கூடிய கண்டாமினேஷனை டோட்டலாக ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ஓவர் டேங்க்ல டேரக்டா நம்ம வீட்டுக்கு தண்ணி வராமல் இருந்துச்சுன்னா தென் ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன ஆகும், அந்த சர்க்குலர் டேங்க்ல இருந்து த்ரூ பைப் லைன்ஸ்ல தான் நம்ம வீட்டுக்கு தண்ணி வருது. அந்த பைப் லைன்ஸ் எத்தனை கிலோமீட்டர்ஸ் அது ரன் ஆகி நம்ம வீட்டுக்குள்ள வருதுங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பைப் லைன்ஸ்ல ஒன்ஸ் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது செவரல் இயர்ஸ் அந்த பைப் லைன்ஸ் எல்லாம் வந்து யாருமே கிளீன் பண்றதுலாம் கிடையாது. ஸோ அதுலேருந்து வாட்டர் கண்டினியூஸா என்ன வருமோ அதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் மோஸ்ட் கண்டாமினேட்டட் வாட்டர். அதுல துரு இருக்கலாம், டஸ்ட் இருக்கலாம், இல்லைன்னா கிருமிகள், பாக்டீரியா மாதிரி கிருமிகள் அதுல இருக்கலாம், என்ன வேணாலும் அந்த வாட்டர்ல இருக்கலாம். ஸோ அந்த வாட்டர் டைரக்டா நம்ம வந்து குடிக்க பயன்படுத்தணும் அப்படின்னா பல விதமான வாட்டர் பார்ன் டிசீசஸ் வந்து நமக்கு வரலாம். இது ஒரு ஆஸ்பெக்ட்ல. 2வது ஆஸ்பெக்ட், இப்போ போரல் வாட்டர் வச்சுக்கோங்களேன். ஸோ ஜென்ரல் நம்ம வந்து போர் போடுறது என்ன ஆகும், டீப் போர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 அடி, 200 அடி, 300 அடி, 400 அடி இந்த மாதிரி ஒரு டீப்பா போர் போட்டு தான் நம்ம வாட்டர் வந்து சக் பண்ணி எடுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல போர்ல இருந்து எடுக்கக்கூடிய வாட்டரை பியூரிஃபை பண்றதுக்கு எந்த சிஸ்டமும் இன்னைக்கு கிடையாது. ஈவன் அகைன் அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த 200 ஃபீட் 300 ஃபீட்ல நம்ம வந்து இந்த இறக்கக்கூடிய பைப் லைன்ஸ், இந்த பைப் லைன்ஸும் பல வருஷங்களா அது உள்ளதான் இருக்கு. அந்த பைப் லைன்ஸ்குள்ள வந்து மண்ணு செட்டில் ஆகலாம், இல்லை களிமண் செட்டில் ஆகலாம், மேபி கிருமிகள் வந்து செட்டில் ஆகலாம். ஸோ எத்தனை விதமான கண்டாமினேஷன் அப்படிங்கிறது ஈவன் அந்த வாட்டர் இந்த பைப் லைன்ஸ்ல போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி போர்ல நம்ம ஒவ்வொரு டேங்க்ல கொண்டு போயிட்டு அந்த வாட்டர் நம்ம டைரக்டாவும் யூஸ் பண்ண முடியாது. ஈவன் நிறைய இடத்துல வந்து ஹார்ட் வாட்டர் இருக்கும், சில இடத்துல வந்து சாஃப்ட் வாட்டர் இருந்தா கூட, பட் ஸ்டில் அந்த சாஃப்ட் வாட்டர் நம்ம டைரக்டா கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்ச். என்னன்னா வாட்டர் அவைலபிலிட்டி இருந்தாலும் பட் ஸ்டில் அந்த வாட்டர் டைரக்டா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வாட்டர்ல எத்தனை விதமான கெமிக்கல்ஸ் இருக்கு, கிருமிகள் இருக்கு. ஸோ நம்ம பாடிக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த வாட்டர்ல இருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பியூரிஃபிகேஷன் மெத்தடுக்கு இன்னைக்கு
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஆர்ஓ சிஸ்டம். ஆர்ஓ அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரீசெண்டாக ஒரு 1.5 years பிஃபோர் கோர்ட்லேயே கூட ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஆர்ஓவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா ஆர்ஓவில் வரக்கூடிய தண்ணி எல்லாமே என்ன சொல்றோம், டெட் வாட்டர். இந்த ஆர்ஓட வாட்டர்ல எந்த விதமான மினரல்ஸ், கெமிக்கல்ஸ் எதுவுமே அதில் இருக்காது. ஸோ டோட்டலாக அந்த வாட்டர் வந்து டெட் வாட்டர். அந்த மாதிரி டெட் வாட்டர் பயன்படுத்துறதுனால பிரயோஜனம் இல்லை. அதனால இப்போ கம்பெனிஸ் வந்து வேற ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. எஸ், பட் இன்னைக்கு வேற ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கிடையாது. என்ன அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம வாட்டர் பியூரிஃபிகேஷனை நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு கிளாஸ்ல ஃபுல்லா தண்ணி இருக்கு. அந்த தண்ணி வந்து ஆர்ஓல வர தண்ணி. ஆர்ஓல வர தண்ணினா விச் மீன்ஸ் அதுல வந்து எதுவுமே கிடையாது. அதுல கெமிக்கல்ஸ் இருக்காது, பாக்டீரியா இருக்காது, மினரல்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. இது ஒரு கிளாஸ்ல இந்த வாட்டர் இருக்கு. இன்னொரு கிளாஸ்ல ஒரு வாட்டர் இருக்கு. ஸோ அந்த வாட்டர் பொறுத்த வரைக்கும் அது ஆர்ஓ இல்லாத ஒரு பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்ல அது வந்திருக்கு. விச் மீன்ஸ் அதுல மினரல்ஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய கண்டாமினேஷனும் அதுல இருக்கு. இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க வாட்டர்ல வந்து மினரல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல மினரல்ஸ் இல்லைன்னாலுமே ஆர்ஓல வரக்கூடிய இந்த பியூர் வாட்டர் இதை நம்ம கன்சியூம் பண்ணுமா? இல்லைன்னா இன்னொரு வாட்டர்ல மினரல்ஸ் இருக்கு பட் கூடவே கண்டாமினேஷன், அதாவது அதுலயுமே நிறைய டஸ்ட் இதெல்லாமே இருக்கு, இந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோமா? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எது செலக்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல எதுவுமே இல்லாம அது டெட் வாட்டர் இருந்தா கூட பட் 100% கிளீன் வாட்டர், இந்த வாட்டர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பயன்படுத்துவோம். ஏன்னா இன்னைக்கு மினரல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மினரல்ஸ்க்கு வந்து வாட்டர் தான் ஒரே சோர்ஸ் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம எடுக்கிற ஃபுட்ல இருந்து நமக்கு மினரல்ஸ் கிடைக்கும், வெஜிடபிள்ஸ்ல இருந்து மினரல்ஸ் கிடைக்கும், ஃப்ரூட்ஸ்ல இருந்து வெஜிடபிள்ஸ் மினரல்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் விட இன்னைக்கு வெஸ்டீஜ்ல நம்ம ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. எல்லா விதமான ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸும் நமக்கு மினரல்ஸ் கிடைக்கும். அப்போ வாட்டர் தான் ஒரே சோர்ஸ், இந்த மினரல்ஸ் நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியமே கிடையாது. பட் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி 100% கிளீன் வாட்டர், பியூர் வாட்டரா இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு மார்க்கெட்ல எத்தனை விதமான வாட்டர் பியூரிஃபையர்ஸ் இருந்தால் கூட ஸ்டில் யூனிக்கா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம ஸ்டடி பண்ணலாம். சிஎன்டி அப்படின்னு சொல்றது தட் இஸ் செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. ஸோ சிஎன்டி அப்படிங்கிறது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஸோ இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது என்ன? 3 விஷயங்கள். நம்ம உயிர் வாழறதுக்கு 3 விஷயம் தான் முக்கியமா தேவை. நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல உணவு. ஸோ அந்த நல்ல காற்றுக்காக ஏர் பியூரிஃபையர் இருக்கு, நல்ல உணவுக்காக ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அண்ட் நல்ல தண்ணீருக்காக தான் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு. ஸோ அந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பியில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து த்ரூ வெஸ்டீஜ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ வாட்டரோட பர்பஸ் என்ன? நம்ம குடிக்கக்கூடிய தண்ணினால என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்ன? நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகணும். அந்த டைஜஸ்ட் ஆன உணவுலேருந்து அந்த கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் நம்ம பாடி வந்து ஃபுல்லாக பயன்படுத்த தெரியும். இதுதான் மெட்டபாலிசம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டர் நம்ம நிறைய குடிக்கிறோமோ நம்ம பாடி மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். இன்ஃபேக்ட் ரொம்ப நேரமும் நம்ம தண்ணியை குடிக்காம இருந்தாலும் ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணும். அப்போ இமீடியட்டாக நம்ம கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆகும்? டக்குன்னு நம்ம பாடியில் ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பாடி இந்த எனர்ஜிக்கு தேவைப்படுறதுக்கு வாட்டர் வந்து ஒரு மெயின் சோர்ஸ். அதே போல ஹெல்தி ஸ்கின். ஏன்னா ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் மூவ் ஆகலையா மேடம்? சார் ஃபர்ஸ்ட் அது பெருசா வரமாட்டேங்குது சார், அப்படியே சின்ன ஸ்லைடாவே இருக்கு. அது வச்சிங்கன்னா நேத்து கூட அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் மூவ் ஆச்சு. இந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல, நல்ல ஸ்கிரீன் ஃபுல்லா பெருசா வரல. இப்போ வருதுங்களா தேர்ட் ஸ்லைடு? தேர்ட் ஸ்லைடு வந்திருக்கு. இப்போ நான் அப்படியே ஜஸ்ட் மூவ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு சொல்லுங்க ஸ்லைடு மூவ் ஆகுதா இல்லையான்னு. மூவ் ஆகுதா? இல்ல சார், ஸ்லைடு மூவே ஆகலையா? ம்ஹும். என்ன இஷ்யூன்னு தெரியலையே இதுல.
உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஃபுல்லா தெரியுதா அந்த ஸ்லைடு உங்களுக்கு? எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் வருது. ஆமா. ஸ்லைடு எதுவுமே மூவ் ஆகல. இப்ப நீங்க மூவ் பண்ணீங்கல்ல சார், 2 ஸ்லைடு மூவ் ஆச்சு. அப்புறம் 3வது மூவ் ஆகல. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் ஹியூமன் பாடி அது இருக்கு. அதுக்கப்புறம் மூவ் ஆகல. ஆஹா. இங்க நான் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே சார். இம்பியூரிட்டிஸ் நம்ம இப்படிதான் இப்போ மூவ் ஆகுதா? ஓகே மூவ் ஆகுது. ஓகே சார். ரைட். நான் இப்ப இப்படியே வச்சு நான் பண்றேன். சரி. ஸோ வாட்டரோட பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ஸ்கின் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாட்டர் நம்ம தொடர்ந்து நம்ம கன்சியூம் பண்றோமோ ஸ்கின்ல வந்து அந்த எக்ஸசிவம் இது வந்து செக்ரேட் ஆகாது. ஸோ ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்கும். வாய் துர்நாற்றம் இதை தடுக்கிறதுக்கும் வாட்டர் வந்து ஒரு எசென்ஷியல் ஒரு சோர்ஸ். அதே போல பாடியிலேருந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கும் சரி. மசில் கிராம்ஸ், நர்வ்ஸ் என்னாகும் ஜென்ரலா வந்து ஒரு ஸ்ப்ரெயின் மாதிரி அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ இதை பிடிச்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? வாட்டரோட பற்றாக்குறை தான். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ரெகுலரா வாட்டர் கன்சியூம் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது. மேஜர் இம்பியூரிட்டிஸ் இன் வாட்டர், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி ஒன்று 100% கிளீன் வாட்டரா அது இருக்கணும், இல்லைன்னா அது வித் மினரல்ஸோட. பட் வித் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த மினரல்ஸோட என்ன ஆகும்? மேபி இம்பியூரிட்டிஸ் இதுவும் வந்து இதுல மிக்ஸ் ஆகும். ஸோ இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரியான இம்பியூரிட்டிஸ் வந்து இதுல வருது? ஃபர்ஸ்ட் திங் பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ். பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் அப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடிய கல், மண், களிமண், ஸோ இந்த மாதிரி இந்த ஹெவி எலிமெண்ட்ஸ் ஹெவி மெட்டல்ஸ் இது எல்லாமே பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ். ஸோ இந்த பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்? ஜென்ரலா வாட்டருக்கு வந்து கொஞ்ச நேரம் தண்ணி, ஒரு கலங்கல் தண்ணி இருக்கா, கொஞ்ச நேரம் வாட்டர் அப்படியே ஐடல்ல வச்சீங்கன்னா ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகுது? அந்த அதில் இருக்கக்கூடிய மட்டு இதெல்லாமே கீழே போய் செட்டில் ஆகிடும். ஸோ வாட்டர் வந்து நேச்சுரலாகவே அதை பியூரிஃபை பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் அதில் இருக்கும். இப்போ இந்த கலங்கல் தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் டர்புலேட்னா கலங்கல் வாட்டர். ஸோ இந்த கலங்கல் வாட்டருங்கிறது எப்போ வர ஆரம்பிக்குது? ஒன்ஸ் அந்த வாட்டர்ல இந்த மண்ணு, களிமண் இதெல்லாம் நிறைய மிக்ஸ் ஆகும்போது வரும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்றா? பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ். அடுத்த செகண்ட் வந்து கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ். கெமிக்கல் அப்படிங்கும்போது ஜென்ரலாக வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்றாங்க? யூஸ்வலாக அந்த ப்ளீச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ளீச் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அகெயின் அது வந்து இன்னும் ஒரு டாக்ஸிக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கிளீன் பண்ற வாட்டர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த குளோரின் ஆர் ஃப்ளோரின், ஸோ இதுவுமே இந்த எலிமெண்ட்ஸ் ஆர் இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாமே நம்ம பாடியை வந்து ஏதோ ஒரு டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயம். மூன்றாவதா பார்க்கக்கூடியதான் பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ். பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிருமிகள், பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், இந்த மாதிரி நிறைய இம்பியூரிட்டிஸ் வந்து வாட்டர்ல எப்போதுமே இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே வாட்டர் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அது ப்ராப்பரா நம்ம க்ளோஸ் பண்ணாம விட்டுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அதுக்குள்ள வந்து கிருமிகள் வளர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அந்த பியூரிஃபிகேஷன்ங்கிறது கான்ஸ்டன்டா நடந்துகிட்டே இருக்கும். அப்படி பண்ணா மட்டும் தான் இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இதெல்லாமே டோட்டலா எலிமினேட் பண்ண முடியும். ஸோ மேஜர் இம்பியூரிட்டிஸ் தண்ணியில் இருக்கக்கூடியதுன்னா இது 3 டைப் தான். ஒன்று பிசிக்கல், ரெண்டாவது கெமிக்கல், அண்ட் மூன்றாவதா பயாலஜிக்கல். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன மாதிரியான மெத்தட்ஸ் வந்து நீங்க அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஸ்டேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலா வந்து 3 ஃபில்டர் ஸ்டேஜ் வந்து இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு, 4 ஃபில்டர் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு, 6 or 7 ஃபில்டர் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? இந்த வாட்டர் வந்து இன்னும் பியூரிஃபிகேஷனாக பண்றதுக்காக ஃபில்டர் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஜென்ரலா ஃபில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபில்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒரே ஃபில்டர் நம்ம கண்டினியூஸா வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்? இப்போ நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஃபில்டர்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ற காஸ்ட்டும் அதிகமாகும். அந்த பீரியடுக்கு நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வாட்ச் பண்றது அப்படிங்கும்போது அன்லெஸ் அண்ட் அன்டில் அது ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா தென் எந்த ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ண என்னங்கிட்ட நம்ம பார்க்க முடியும். பட் அது இல்லாத போது திடீர்னு வாட்டர் வந்து இப்போ வரல அப்படின்னா ஸோ எந்த ஃபில்டர்ல அந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் ஃபில்டர் ஸ்டேஜஸ் இருக்கிறதுனால பெரிய பெனிஃபிட் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா காஸ்ட் தான் அதிகமாகும். இரண்டாவது ஆல்கலைன் கார்ட்ரிட்ஜ். ஸோ பொதுவாக என்ன சொல்றோம்? வாட்டரோட pH பேலன்ஸ் ரொம்ப அசிடிக் வாட்டரா இருந்துச்சுனாலும் நம்ம பாடிக்குள்ள போகும்போது இந்த ஆசிட் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் கிருமிகள் வளரும்.
அப்ப நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி என்னவா மாறணும்? ஆல்கலைன் வாட்டராக மாறணும். இந்த pH வந்து நேச்சுரல் pH ஆக மாறணும். ஸோ இந்த நேச்சுரல் pHக்காக என்ன பண்றாங்க? சில பேர் வந்து அதுக்கான ஆல்கலைன் கார்ட்ரிட்ஜஸ் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ஆல்கலைன் கார்ட்ரிட்ஜஸ் பயன்படுத்துறதுனால 100% அதுல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இதெல்லாமே எலிமினேட் ஆகுங்கிற எந்த விதமான கேரண்டியும் அதுல கிடையாது. அடுத்து சில கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீப் ரேட்லயுமே இன்னைக்கு வாட்டர் பியூரிஃபையர்ஸ் கிடைக்கும். 5000, 8000, 10,000 இந்த மாதிரி ரேஞ்சிலுமே வந்து வாட்டர் பியூரிஃபையர்ஸ் இன்னைக்கு இருக்கு. பட் என்ன பண்ணிருப்பாங்க? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பான மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. எஸ்பெஷலி வாட்டர் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ் எல்லாமே சீப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளேயே துருபிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த வாட்டரோட டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியாத வரைக்கும் நம்ம அதை தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி ரெகுலரா அந்த வாட்டர் நம்ம கன்சியூம் பண்ணும்போது சீப் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால ஸோ கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் அதுல இருந்து கிடைக்காது. ஸோ சில பேர் என்ன பண்றாங்க? நமக்கு தெரியாத ஒரு சயின்டிஃபிக்கான நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. லைக் டிடிஎஸ் கண்ட்ரோலர், இ பாயிலிங், கிட்டானோ மேக்னெட். ஸோ டிடிஎஸ் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன? வாட்டர் வந்து நார்மல் பியூரிஃபைடு வாட்டரையுமே மினரல்ஸுமே மிக்ஸ் பண்றதுக்காக ஒரு கண்ட்ரோலர் வந்து வாட்டர் பியூரிஃபையர்ல இருக்கு அப்படின்னு சில கம்பெனிஸ் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ரெண்டாவது இ பாயிலிங் பொதுவாக என்ன சொல்லுவோம்? தண்ணியை வந்து கொதிக்க வச்சோம்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் எல்லாம் செத்துரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலா ஒரு மெத்தட், அந்த பாயிலிங் மெத்தட் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. அகைன் கிட்டானோ மேக்னெட். ஸோ இந்த மேக்னெட்ல என்ன ஆகும்? இந்த டஸ்ட் எல்லாமே அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான சில டெக்னாலஜிஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல யூஸ் பண்றாங்க. அதே போல இன்னைக்கு நம்ம ஒரு வாட்டர் பியூரிஃபையர் பத்தி நமக்கு தெரியுது அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம நிறைய பார்க்க என்ன ஆகுது? அதுவும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய வருதோ தென் அந்த பிராண்ட் தான் பெஸ்ட் பிராண்ட் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ மோஸ்ட்லி அதுல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல வரக்கூடிய அந்த சினி ஃபீல்ட்லேருந்து இல்லை ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் வராங்களா, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலலாம் டெஃபினட்டா அந்த பிராண்ட் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்னும் அவங்களாம் வந்து இம்போர்ட்டட் பிராண்டு, இன்னும் ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட்ஸ் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுது? மக்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதுக்காக ஹை டெசிபிள்ஸ் அப்படின்னா ரிப்பீட்டடா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை போட்டு என்ன ஆகுது? நம்ம மைண்ட்ல அதை டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதனாலுமே நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த ரேட் அதிகமா இருந்தா கூட அது வந்து ஒரு குவாலிட்டி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ரியாலிட்டியில அந்த மாதிரி அதில் கிடையாது. கெமிக்கல் கார்ட்ரிட்ஜஸ். ஸோ கெமிக்கல் கார்ட்ரிட்ஜஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா அந்த குளோரைட், ஃப்ளூரைட் அந்த ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிக்ஸ் யூஸ் பண்றதுனாலே அகைன் என்ன ஆகுது? மோர் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான் நம்ம திரும்ப கன்சியூம் பண்ற வாட்டர்ல நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அகைன் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இன்னொரு மெத்தட் என்ன யூஸ் பண்றாங்கன்னா யூவி சேம்பர். ஸோ இந்த யூவி சேம்பர் என்ன ஆகுது? பொதுவாக அல்ட்ரா வயலட் ரேஸ். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது ஜென்ரலா இருக்கக்கூடிய அந்த பேத்தஜன்ஸ், அதாவது நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள், இதை அழிக்கிறதுக்காக இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மெத்தட் தான், அதே டெக்னாலஜி தான் இந்த யூவி சேம்பர் அப்படின்னு சொல்லி வாட்டர் பியூரிஃபையருக்குள்ள வச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பா அந்த வாட்டர்ல பெனிட்ரேட் ஆகுதோ அப்பதான் அதுல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை ஃபுல்லா அழிக்க முடியும். அப்ப இந்த பாக்டீரியா ஃபுல்லா அழிக்கணும்னா என்ன ஆகணும்? வாட்டர் வந்து அட்லீஸ்ட் சில செகண்ட்ஸ் வந்து அந்த சேம்பருக்குள்ள ஹோல்ட் ஆகணும். இப்போ நார்மலா வாட்டர் ப்ரெஷர் இப்போ அதிகமா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகாது? வாட்டர் வந்து அந்த சேம்பருக்குள்ள ஹோல்ட் ஆகாது. ஸோ ரன்னிங் வாட்டரா இருக்கும். ரன்னிங் வாட்டர்னா வாட்டர் ஸ்பீடா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் ஸ்பீடா மூவ் ஆகும்போது இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து 100% அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை கம்ப்ளீட்டா அழிக்க முடியாது. சிலது ஃபுல் டெட்டா இருக்கும், சிலது வந்து ஹாஃப் டெட்டா இருக்கும். ஸோ பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்? ஒன்ஸ் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா திரும்ப பாக்டீரியா மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அதே போல ஜென்ரலா இப்போ வாட்டர் பியூரிஃபையர் சர்வீஸ்க்கு நம்ம கூப்பிடுறோம்னு வச்சுங்களேன், சர்வீஸ்க்கு வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த ஃபில்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, வாட்டர் வந்து ரிவர்ஸ்ல வச்சு அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணி விடுவாங்க. பட் எந்த டெக்னீஷியனுமே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் சேம்பரை வந்து கிளீன் பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டர் பியூரிஃபையரோட யூசேஜ் பொறுத்த வரைக்கும் 24 hours கண்டிப்பா யூஸ் ஆக போறது கிடையாது. ஏன்னா நமக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்குவயர்மெண்ட் வரைக்கும் தான் அந்த வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கு. ஹாஃப் டெட்டா இருக்கக்கூடிய பாக்டீரியா இல்லை ஃபுல்லா டெட்டான பாக்டீரியா இது என்ன ஆகும்? ஒன்ஸ் அந்த வாட்டர் ஃப்ளோ நின்ன உடனே இந்த சேம்பர்ல மேல வந்து ஒரு குவார்ட்ஸ் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்ல தான் போய் அதெல்லாம் பாக்டீரியா போய் செட்டில் ஆயிருக்கும். ஆல்ரெடி இந்த
பாக்டீரியா வந்து ஹாஃப் டெட்டா இருக்கு, ஒரு சிலதெல்லாம் வந்து அலைவா கூட இருக்கலாம். ஒன்ஸ் வாட்டர் ட்ரை ஆன உடனே இந்த குவார்ட்ஸ் கிளாஸ் மேல இந்த பாக்டீரியா செட்டில் ஆகும். ஸோ ஆஃப்டர் சம் டைம் திரும்ப வந்து வாட்டர் பியூரிஃபை ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும், அகைன் இந்த பாக்டீரியாவும் திரும்ப அடிச்சுட்டு தான் நேராக ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள போகும். ஸோ அப்போ என்ன ஆகுது, திரும்பவும் அந்த பாக்டீரியா போய் ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள செட்டில் ஆகும். அப்போ யூவி சேம்பர் இது பயன்படுத்துறதுனாலையும் நமக்கு எந்த விதமான கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய சில டெக்னாலஜிஸ் எல்லாம். பிகாஸ் இன்னைக்கு சில பேர் கம்பேரிசன் கேட்கலாம், வெஸ்டேஜ் வாட்டர் பியூரிஃபை அப்படின்னா யூனிக்கான ஒரு சிஸ்டம் இருக்கு, மார்க்கெட்ல எத்தனையோ வாட்டர் பியூரிஃபைஸ் கிடைக்குது, ஸோ அந்த வாட்டர் பியூரிஃபை இன்னும் ரேட் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதுல ஏதாவது ஒரு மெக்கானிசம் தான் ஜென்ரலா வந்து மற்ற வாட்டர் பியூரிஃபைஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் நமக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ரைட். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு யூனிக்கான ஒரு டிஃபரன்ஸ் நம்ம கொண்டு வந்தோம். தட் இஸ் ஷார்ப்போட ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, இந்த வாட்டர் பியூரிஃபையர் எக்ஸ்க்ளூசிவா வெஸ்டேஜ்க்காக. இன்ஃபேக்ட் இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்டரியே இருக்கு. ஷார்ப் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி. எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி. பட் வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் ஷார்ப் இது வரைக்கும் டீல் பண்ணது கிடையாது. ஸோ அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் இது வந்து டோட்டலா நியூ. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வெஸ்டேஜோட மேனேஜிங் டைரக்டர் கௌதம் பாலி சார் ஷார்ப்ல மேனேஜ்மெண்ட்டோட பேசினார். என்ன அப்படின்னா, சம்திங் டிஃப்ரெண்டா யூனிக்கா ஒரு வாட்டர் பியூரிஃபையரை உருவாக்க முடியும் அப்படின்னா தென் நான் வெஸ்டேஜ்ல வாட்டர் பியூரிஃபையர் லான்ச் பண்றேன். ஸோ மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி அதே மாதிரியான ஒரு வாட்டர் பியூரிஃபையரை லான்ச் பண்ணணும்னா பேனா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், இப்போதைக்கு இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ண போறது இல்லை அப்படின்ட்டு டிசைட் பண்ணாங்க. அப்போ ஷார்ப் எடுத்துட்டு ஒரு 2 இயர்ஸா இந்த வாட்டர் பியூரிஃபையர் ஒர்க் பண்ணாங்க. ஏன் இது ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல எத்தனையோ பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிராண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி வந்து ஒரு டிஃபரன்சியேஷனை கொண்டு வர முடியும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் நம்மளுடைய இந்த வாட்டர் பியூரிஃபையர். ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். இந்த 4 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இந்த மாடல் WJ400W. ஃபர்ஸ்ட் ஃபில்டருக்கு பிபி ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிபி ஃபில்டர் இது ஒரு சுப்பீரியரான ஒரு குவாலிட்டி இதுல பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது இது இருக்கக்கூடியது சிபி ஃபில்டர். ஸோ இந்த சிபி ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த கிரானுல்ஸ்னா அந்த சின்ன சின்ன மைல்டு அது போர்ஸ் இருக்கும். ஸோ இந்த போர்ஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கிறதுனால ஸோ அந்த ஸ்மெல் கேஸ் இதெல்லாமே வந்து தாண்டி போகாது, இந்த ஃபில்டர் தாண்டி இதில் போகாது. அடுத்ததா ஆர்ஓ மெம்பரேன். ஆர்ஓ மெம்பரேன் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஆர்ஓ மெம்பரேன், யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்ஓ மெம்பரேன். நான்காவதா ஏஎஃப் டிஸ்ரப்டர். இந்த ஏஎஃப் டிஸ்ரப்டர் டெக்னாலஜி இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல யாருக்கிட்டையுமே கிடையாது. எக்ஸ்க்ளூசிவா ஷார்ப்போட கண்டுபிடிப்பு தான் இந்த 4th ஃபில்டர் இருக்கக்கூடிய ஏஎஃப் டிஸ்ரப்டர். இது இன்ஃபேக்ட் ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த 4 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இது எப்படி வாட்டரோட பியூரிஃபிகேஷனை கொண்டு வருது. ஸோ ஒரு ஸ்டேஜஸ்ல ஒரு லெவல்ஸ்ல எந்த ஃபில்டர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்கேஸ் வாட்டர்ல வந்து இந்த பாக்டீரியா ஃபங்கஸ் இதோட அந்த எக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், முட்டைகள் அதில் இருக்கு அப்படின்னா ஸ்டேஜ் 2 அந்த கார்பன் ஃபில்டர் அதில் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஆசிட்ஸ் அதில் இருந்துச்சுன்னா கார்பன் பிளாக் அண்ட் ஆர்ஓ செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபில்டர்ஸ் வந்து இதில் ஒர்க் ஆகும். அதே போல கல், மண், களிமண் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இந்த பிபி ஃபில்டர் இதுல வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஸோ ஒரு டைப்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் அதுல என்னென்ன ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜஸ்ல நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 2 ஸ்லைட்லையுமே நம்ம பார்க்குறோம். சில ஹியூமிக் ஆசிட் ஏன்னா சாயில்லேருந்து வரக்கூடிய இந்த ஹியூமிக் ஆசிட் இதுவும் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே டிஸ்ரப்டர் டெக்னாலஜி மூலமாக 4th ஸ்டேஜில் இது ரிமூவ் ஆகும். பாக்டீரியா, ஈகோலை, ஹெவி மெட்டல்ஸ், ஸோ இது எல்லாமே ஆர்ஓ அண்ட் டிஸ்ரப்டர் 3rd and 4th ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன்ல இது நடக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் அது ஃபில்டர்ல எந்த ஃபில்டர்ஸ்ல அது ரிமூவ் ஆகுது, எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ்ல ரிமூவ் ஆகுறதா இந்த 2 சார்ட்ல நம்ம பார்த்தோம்.
இன்னைக்கு மார்க்கெட்ல எத்தனை விதமான வாட்டர் பியூரிஃபையர்ஸ் இருந்தா கூட அதுல ஒரு எட்ஜ் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய இந்த வாட்டர் பியூரிஃபையர். ஃபர்ஸ்ட் திங், நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் அப்படின்னா வால் மவுண்டடா நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, கிச்சன் ஜிங்க்கு மேலேயுமே நம்ம வந்து வாட்டர் பியூரிஃபையரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிச்சன் ஜிங்க்கு கீழே கூட வாட்டர் பியூரிஃபையரை நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கன்வீனியன்ஸ், எந்த இடத்துல வேணாலும் நம்ம மூவ் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுல பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அண்ட் டியூரபிள் அப்படின்னா லாங் லைஃப் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதுக்குள்ள பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல நிறைய சர்டிபிகேஷன்ஸ் இதுல கிடைச்சிருக்கு. ROHS, MSDS, TUV இந்த மாதிரி இவங்க எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ், எஸ்பெஷலி வாட்டர் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாமே, மெக்கானிக்கல் பார்ட்ஸ், இது எல்லாமே ஹை ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நாலாவது, இது எந்த விதமான வாட்டருக்கும் நம்ம பயன்படுத்தலாம், கடல் தண்ணியை தவிர. கடல் தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த டீசாலினேஷன் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டெக்னாலஜி. ஸோ ஜென்ரலா டொமஸ்டிக் வாட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று போர் வாட்டர் இல்லைன்னா வெல் வாட்டர். ஸோ கிணறுல இருந்து என்ன பண்ணுவாங்க, அதுலயும் வந்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெல் வாட்டர்ல இருந்து டைரக்டா ஓவர் டேங்குக்கு வாட்டர் போகும். ஸோ அதுலேயே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா கார்பரேஷன் ஆர் முனிசிபல் வாட்டர்ஸ். ஸோ இந்த 3 சோர்ஸ் ஆஃப் வாட்டர் தான் பேசிக்கா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் நிறைய பகுதிகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்டர் வந்து டைரக்டா நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு தனியா 20 லிட்டர்ஸ்க்கான வாட்டர் பபுள் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ பல விதமான ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த வாட்டர் பியூரிஃபையர். ஸோ ஒரு ஃபில்டர்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், பாலிப்ரோபிலீன் ஃபில்டர். இதான் பிபி ஃபில்டர், முதல் ஃபில்டர். ஸோ இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் நார்மலா இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர்ஸ்ல யூஸ் பண்ற மெட்டீரியலை விட இது பெஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். மார்க்கெட்ல மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்றாங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த செடிமெண்ட் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஸ்பாஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் தான் அந்த இம்பியூரிட்டிஸ், இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணும். சே அபவுட் ஒரு 5 மைக்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த 5 மைக்ரான்ஸ் வரைக்கும் தான் அதுல ஃபில்டர் ஆகும். இஃப் சப்போஸ் 5 மைக்ரான்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வாட்டர்ல வந்துடுச்சுன்னா, அண்ட் வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செடிமெண்ட் ஃபில்டரை ஹோல்ஸ் வந்து இன்னும் பெருசாகும். அந்த ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் அப்படிங்கிறனால வாட்டர் ஃபோர்ஸ் ரொம்ப இருக்கும்போது ஈஸியா வந்து இன்னும் வாட்டர் வந்து பெருசாயிட்டே இருக்கும். ஸோ இந்த வாட்டர் பெருசாக என்ன ஆகும்னா, செடிமெண்ட் ஃபில்டருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபில்டரை போய் பிளாக் பண்ணும், அந்த ஃபில்டரை தாண்டி வரும். அந்த ஃபில்டர் அடுத்தது RO இருக்கும். ROக்கு அடுத்தது அந்த தண்ணி நேராக ஸ்டோரேஜ் டேங்க்குள்ள போகும். என்ன ஆகும், செடிமெண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணும் பொழுது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒரு ஸ்டேஜஸ்லயுமே தாண்டி ஸ்டோரேஜ் டேங்க்குள்ள போகுது. அண்ட் அந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த டஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்திட்டு. அதுதான் செடிமெண்ட் ஃபில்டர். இந்த இடத்துல தான் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணி பாலிப்ரோபிலீன் அப்படிங்கிற மெட்டீரியல்ல இந்த ஃபில்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஸோ பாலிப்ரோபிலீன் அப்படிங்கன்னா ரொம்ப சிம்பிள், லைக் சிமெண்ட் மூட்டை பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த சிமெண்ட் மூட்டை, அந்த பேக், சிமெண்ட் பேக் வந்து அவ்வளோ மைன்யூட் போர்ஸா இருக்கும். ஏன்னா சிமெண்ட் அவ்வளோ சீக்கிரம் வெளில வராது. ஸோ அந்த மெட்டீரியல், அதுக்கு பேர் தான் என்ன சொன்னா பாலிப்ரோபிலீன் மெட்டீரியல். அதே தான் நம்மளுடைய ஃபில்டர்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் 5 மைக்ரான்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டரை தாண்டி மற்ற ஃபில்டருக்குள்ள போகாது. விச் மீன்ஸ் மற்ற ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் போய் டேமேஜ் பண்ணாது. மேக்ஸிமம் போனால் என்ன ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர் இது மட்டும்தான் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த ஃபில்டர்ல இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக போய் சோக் ஆகும்போது என்ன ஆகும், வாட்டர் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ வாட்டர் ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா. இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பாலிப்ரோபிலீன் ஃபில்டர் இதோட லைஃப் பொறுத்த வரைக்கும் 3 to 6 months. அடுத்து ரெண்டாவது கார்பன் பிளாக்.
ஸோ மோஸ்ட்லி மற்ற கம்பெனிஸ்லாம் என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன். நம்ம பயன்படுத்துறது கார்பன் பிளாக் ஃபில்டர். ஸோ இந்த கார்பன் பிளாக் ஃபில்டர்ல என்ன நடக்கும், வாட்டர்ல இருக்கக்கூடிய சில ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஸ்மெல் வரக்கூடியது, அதே போல குளோரின் மாதிரியான சில கெமிக்கல்ஸ் அதுல இருக்கும். இது எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஸ்மெல், ஸ்மோக், கேஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி நம்ம குடிக்கக்கூடிய வாட்டரோட டேஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, அதே போல வாட்டரோட ஸ்மெல்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் இதோட லைஃப் வந்து அப் டு 4 to 8 months. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபில்டர் அதோட லைஃப் 3 to 6 months. செகண்ட் இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் இது 4 to 8 months இதோட லைஃப். அடுத்து மூன்றாவது ஃபில்டர் நம்ம பயன்படுத்துறது RO மெம்பரேன் ஃப்ரம் யூஎஸ். ஏன் யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, பிகாஸ் அந்த குவாலிட்டி அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். வேர்ல்ட்லயே பெஸ்ட் பிராண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா டவ் அப்படிங்கிற பிராண்ட், அதுதான் RO மெம்பரேன். RO அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ வேர்ல்டுலேயே பெஸ்டா இருக்கக்கூடிய அந்த டவ் பிராண்ட் அதுதான் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த RO மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய ஹெவி மெட்டல்ஸ், ஆர்சனிக், கேட்மியம், குரோமியம், லெட், இன்ஆர்கானிக் சால்ட், ஃப்ளூரைட், நைட்ரேட்ஸ், இந்த மாதிரி பலவிதமான கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணக்கூடியது இந்த RO மெம்பரேன். மோஸ்ட்லி கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்ல, கார்சினோஜெனிக் அப்படின்னா கேன்சரை ஏற்படுத்தக்கூடியது. இந்த கேன்சரை ஏற்படுத்தக்கூடியதுல முக்கியமாக 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, லெட், மெர்குரி அண்ட் ஆர்சனிக். ஸோ இந்த லெட், மெர்குரி அண்ட் ஆர்சனிக் இதோட இந்த பார்ட்டிகல் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.002, 0.003, 0.004 அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுடைய RO மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் 0.001 வரைக்கும் கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணக்கூடியது. ஸோ விச் மீன்ஸ் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய லெட், மெர்குரி அண்ட் ஆர்சனிக் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் இதை கூட நம்மளுடைய RO மெம்பரேன்ல ரிமூவ் பண்ண முடியும். அதுதான் ஒரு பிகெஸ்ட் அட்வான்டேஜ் நம்ம RO மெம்பரேன்ல. இன்னொன்று, சின்ஸ் அது யூஎஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றதுனால டவுங்கிற அந்த பெஸ்ட் பிராண்ட் அப்படிங்கிறதுனால இது மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் லைஃப் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 24 months, அதாவது 2 வருஷம் வரைக்கும் இதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த யூனிக்கான ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அதுதான் AF டிஸ்ரப்டர். AF அப்படின்னா அலுமினா ஃபைபர். இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர், இந்த 4th ஃபில்டர் இந்த அலுமினா ஃபைபர்னால உருவாக்கப்பட்டது. இந்த அலுமினா ஃபைபர் இதுல என்ன ஆகும்னா 51 millivolts ஜீட்டா பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி, ஜீட்டா பொட்டன்ஷியல்ங்கிறது இது கரண்ட் மாதிரி, ஆனா கரண்ட் கிடையாது. ஸோ இந்த 51 millivolts ஜீட்டா பொட்டன்ஷியல் இது வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா இதை ரிமூவ் பண்ணி அந்த ஃபைபர்ல போய் அக்யூமுலேட் ஆகும். இதே மற்ற ஃபில்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ யூவி சேம்பரே இருக்குன்னா, யூவி சேம்பர் ஆல்ரெடி நான் சொன்னேன், இன்கேஸ் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் பாஸ் ஆகும்போது அந்த பாக்டீரியா ஃபுல் டெட்டோ ஹாஃப் டெட்டோ எப்படி இருந்தாலுமே என்ன ஆகும், அந்த பாக்டீரியா அகைன் அந்த வாட்டர்லயே தான் இருக்கு. அதே வாட்டர்ல தான் அந்த பாக்டீரியா அழிச்சு திரும்ப அதே வாட்டர் தான் ஸ்டோரேஜ் டேங்க்ல போகும். பட் இந்த AF டிஸ்ரப்டர் டெக்னாலஜினால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த பாக்டீரியா ஆர் பேத்தஜன்ஸ், வைரஸ் இல்ல ஃபங்கஸ், இந்த கிருமிகள் இதை அழிச்சு அது தனியா ஒரு ஃபைபருக்குள்ள போய் அக்யூமுலேட் ஆயிடும். ஸோ அது திரும்ப வாட்டர்ல போய் மிக்ஸ் ஆகாது. இதுதான் பிகெஸ்ட் அட்வான்டேஜ் நம்மளுடைய இந்த AF டிஸ்ரப்டர். ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் ஒன்னொருத்துக்கு ஒரு குறிப்பிட்ட லைஃப் இருக்கு. அண்ட் 4th ஃபில்டர் AF டிஸ்ரப்டர் பொறுத்த வரைக்கும் இதோட ஆவரேஜ் லைஃப் அப்படிங்கிறது 12 மாதங்கள். இப்ப வெஸ்டீஜ்லயே இந்த 4 ஃபில்டர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் டே 1ல இருந்து வாரண்டி அப்ளை ஆகாது. ஏன்னா ஃபில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இது ஒர்க் ஆகும். இந்த லைஃப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் டே 1ல இருந்து வாட்டர் பியூரிஃபையர் நீங்க வாங்கின டே 1ல இருந்து வாட்டர் ஃபில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வாரண்டி கிடைக்காது. ஸோ இன்கேஸ் வார்ன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் நம்ம வேற ஃபில்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்.
இதுதான் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரோட ஃப்ளோ சார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய காமன் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம் ஃப்ளோ சார்ட் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ரா வாட்டர். ஸோ ரா வாட்டர் பொறுத்த வரைக்கும் அது கார்பரேஷன் வாட்டரா இருக்கலாம், முனிசிபல் வாட்டரா இருக்கலாம், போர் வாட்டரா இருக்கலாம், வெல் வாட்டரா இருக்கலாம். ஸோ எந்த சோர்ஸ்ல இருந்து வருதோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரா வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் திங், இந்த ஃபில்டர், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்டர் என்ன சொல்றோம்? செடிமெண்ட் ஃபில்டர். ரா வாட்டர் செடிமெண்ட் ஃபில்டருக்குள்ள போகுது. ஸோ செடிமெண்ட் ஃபில்டர் பத்தி ஏற்கனவே நான் சொன்னேன், இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான மெட்டீரியல். ஸோ வாட்டரோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, இல்ல வாட்டர்ல வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபில்டரா இருக்கக்கூடிய செடிமெண்ட் ஃபில்டரே வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ செடிமெண்ட் ஃபில்டர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தடுத்து அந்த ஃபோர்ஸ்ல இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ளுக்குள்ள வரும்போது எல்லா ஃபில்டர்ஸும் டேமேஜ் பண்ணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து கிளீன் வாட்டரா இருக்காது. ரெண்டாவது ஆக்டிவேட்டட் கார்பன். ஸோ ஆக்டிவேட்டட் கார்பன் பொறுத்த வரைக்கும் அகைன் இது இருக்கக்கூடிய போர் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் அண்ட் அதோட டென்சிட்டி வந்து அடர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கார்பன் பிளாக். ஸோ கம்ப்ளீட்டா அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை பிளாக் பண்ணக்கூடிய விஷயங்களை அந்த மாதிரி டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஃபில்டரை நம்ம பயன்படுத்துறோம். அடுத்த மூன்றாவதா ஒரு ஸ்டேஜ் கொண்டு வராங்க. இந்த இடத்துல தான் இன்னைக்கு நிறைய பேர் வாட்டர்ல மினரல்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் 2 ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சு அடுத்து மூன்றாவதா வரும்போது அந்த வாட்டரை 2ஆ பிரிக்கிறாங்க. தட் இஸ் 70%, 30% அப்படின்னு சொல்லி வாட்டரை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. 70% வாட்டர் என்ன ஆகும்? யூஎஃப் சேம்பர் அப்படின்னு சொல்லி, அதாவது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், இந்த சேம்பருக்குள்ள போகும். 30% வாட்டர் என்ன ஆகும்னா ஆர்ஓக்குள்ள போகும். சாரி, 70% வாட்டர் ஆர்ஓக்குள்ள போகும், 30% வாட்டர் யூஎஃப்குள்ள போகும். இப்போ ஆர்ஓக்குள்ள போகக்கூடிய வாட்டர் என்ன ஆகும்? இது 100% டெட் வாட்டர். ஸோ ஆர்ஓக்குள்ள போகும்போது இந்த வாட்டர்ல எந்த விதமான கெமிக்கல்ஸோ மினரல்ஸோ எதுவுமே அதுல இருக்காது. ஸோ 70% வாட்டர் கிளீன் ஆகி திரும்ப என்ன ஆகுது? டிடிஎஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு இது வந்து ஒரு சேம்பர், இந்த இடத்துல இந்த வாட்டர் வந்து செட்டில் ஆகும். இந்த 30% வாட்டர் என்ன ஆகுது? அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் எதுக்காகனா இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய சில ஸ்மெல்லு, கேஸ், இந்த பாக்டீரியா இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இப்போ ஆக்சுவலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் உண்மையிலே கிளீன் ஆயிருக்கு? 70% வாட்டர் தான் கிளீன் ஆயிருக்கு. இந்த 70% வாட்டர் டிடிஎஸ் சேம்பருக்குள்ள வருது, டிடிஎஸ் கண்ட்ரோலருக்குள்ள வரும். அண்ட் 30% யூஎஃப் ஃபில்டருக்குள்ள போகக்கூடிய வாட்டர் அதுவும் இந்த டிடிஎஸ் சேம்பர்ல மிக்ஸ் ஆகும். யோசிச்சு பாருங்க, 30% வாட்டர் வந்து கிளீன் ஆகல. எதுக்காக 30% வாட்டர் வந்து யூஎஃப் சேம்பர்ல கொடுக்குறாங்க? பிகாஸ் அந்த வாட்டர்ல மினரல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப 70% தான் ஆக்சுவலா பியூரிஃபை ஆகியிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த 70% பியூரிஃபை பண்ண வாட்டரோட இந்த 30% பியூரிஃபை ஆகாத வாட்டர் மிக்ஸ் ஆகும்போது ஸோ ஒன்ஸ் அகைன் என்ன ஆகும்? அந்த வாட்டர் கண்டாமினேட்டட் வாட்டர். ஒன்ஸ் அகைன் அதில் நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த வாட்டர் திரும்ப என்ன பண்றாங்க? யூவி சேம்பர். ஸோ யூவி சேம்பரோட டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அன்லெஸ் வாட்டர் அதில் ஹோல்ட் ஆனா தான் அதுல வரக்கூடிய இந்த ரேஸ் வந்து பாக்டீரியாவை கம்ப்ளீட்டா அழிக்க முடியும். ஸோ அந்த ரேஸ் வந்து ஹாஃப் டெட்டாவோ இல்லை ஃபுல் டெட்டாவோ இந்த பாக்டீரியா இருந்துச்சுன்னா அகைன் இந்த பாக்டீரியா திரும்ப அந்த வாட்டர்லேயே தான் மூவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் என்ன ஆயிடுச்சு? 30% வாட்டர் கிளீனே ஆகலை. ரெண்டாவது யூவி சேம்பர்ல போகக்கூடிய வாட்டர் அண்ட் ஃபுல்லாகவே பாக்டீரியாவை அழிக்கல. ஸோ ஒன்ஸ் அகைன் இது எல்லாமே சேர்ந்து அடுத்ததா நேராக ஸ்டோரேஜ் டேங்க்குள்ள போயிடும். ஹாஃப் டெட்டா இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள போகும்பொழுது ஆஃப்டர் சம் டைம் ஒன்ஸ் அகைன் திரும்ப பாக்டீரியா மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு ஸ்டோரேஜோட டேங்கோட கெப்பாசிட்டி ஒரு 5 liters to 6 liters இருக்கு. ஸோ இந்த 5 liters to 6 liters அப்படிங்கிறது நம்ம அட் அ டைம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்போ 4-5 hours டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 4-5 hours திரும்ப பாக்டீரியா மல்டிப்ளை ஆகும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இது கிளீன் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமே கிடையாது. இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுடைய மாடல் WJ400W இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்லெட் சோர்ஸ் வாட்டர். ஸோ நம்மளோடது இன்லெட் சோர்ஸ் வாட்டர் பொறுத்த வரைக்கும் கார்பரேஷன் வாட்டர் இருக்கலாம், முனிசிபல் வாட்டர் இருக்கலாம், போர் வாட்டர் இருக்கலாம், இல்லை வெல் வாட்டர் இருக்கலாம். ஸோ எதுலேருந்து நம்ம எடுக்க போறோமோ அதுதான்
சோர்ஸ் வாட்டர், இன்லெட் வாட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் இந்த ஃபில்டர்ல, பிபி ஃபில்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தா கூட என்ன ஆகாது, இந்த ஃபில்டரை தாண்டி போக முடியாது. ஒன்னு இந்த ஃபில்டரை பிளாக் பண்ணிடும் டோட்டலா. இதுக்கு அடுத்தது சிபி ஃபில்டர். ஸோ சிபி ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் டென்சிட்டி இருக்கு. ஸோ தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல், கேஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடும், கெமிக்கல்ஸ் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த 2 ஸ்டேஜ் போயிட்டு சிபி ஃபில்டர் அடுத்தது இதுலேருந்து வரக்கூடிய வாட்டர் 100% அந்த வாட்டர் ஆர்ஓ மெம்பரேனுக்குள்ள போகுது. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர்ல என்ன ஆயிடுச்சு, 70% 30% வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ 70% வாட்டர் தான் ஆர்ஓக்குள்ள போகுது, 30% யூஎஃப் சேம்பருக்குள்ள போகும். தட் மீன்ஸ் அந்த வாட்டர் வந்து பியூரிஃபை ஆகல. பட் வேரஸ் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல 100% வாட்டர் ஆர்ஓக்குள்ள போகும். ஸோ இந்த 100% வாட்டர் ஆர்ஓக்குள்ள போயிடுச்சுனாலே 100% வாட்டர் கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த 100% வாட்டர் என்ன ஆகும், இதுல இருந்து ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள போகும். நம்மளுடைய ஸ்டோரேஜ் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 5.3 லிட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல மேபி சில பேர் கேட்கலாம், உங்க ஸ்டோரேஜ் டேங்க்ல கூட இம்பியூரிட்டிஸ் இருக்காதா, பாக்டீரியா இதெல்லாம் இருக்காதா அப்படின்னு. மேபி வரலாம், சான்சஸ் இருக்கு. அப்போ ஆர்ஓல இருந்து ஃபில்டர் ஆகி போகக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல 5.3 லிட்டர்ஸ்ல நம்ம அட் டைம் கன்சியூம் பண்ண போறதுல மேபி அதுக்கான ஒரு 4 hours 5 hours டைம் எடுக்குது அப்படின்னா எங்கேயும் பாக்டீரியா வரலாம். ஸோ அந்த மாதிரி பாக்டீரியாவை எலிமினேட் பண்றதா என்ன ஆகும், வாட்டர் டேப் ஓபன் பண்ணி நம்ம வாட்டரை வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரேஜ் டேங்கோட வாட்டர் திரும்ப ஏஎஃப் டிஸ்ரப்டர்ங்கிற இந்த ஃபில்டருக்குள்ள போகும், 4th ஃபில்டருக்குள்ள. இந்த ஏஎஃப் டிஸ்ரப்டருக்குள்ள போகும்போது என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா அந்த ஃபைபருக்குள்ள செப்பரேட் பண்ணி வாட்டர், கிளீன் வாட்டர் செப்பரேட்டா வெளில வரும். ஸோ ஒன்ஸ் நம்ம டேப் ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து ஃபைனலா ஒரு ஃபில்டருக்குள்ள போய் அந்த ஃபில்டர்ல இருந்து டேப்ல வருது. ஸோ நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகுது. அதனாலதான் 100% கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடிய ஒரே பிராண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்குன்னா அது ஷார்ப்போட இந்த WG400 எக்ஸ்க்ளூசிவா வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக இதை கொடுத்துருக்காங்க. இங்க தான் இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எத்தனையோ வாட்டர் பியூரிஃபையர்ஸ் என்னதான் அவங்க கிளைம் பண்ணா கூட 99.9% பியூர் வாட்டர் அவங்க கிளைம் பண்ணா கூட பட் ஸ்டில் அந்த பர்சன்டேஜ் நிச்சயமா அவங்களால கொடுக்க முடியாது. நம்ம 100% கிளைம் பண்றோம்னா 100% கிளீன் வாட்டர் நம்மளால கொடுக்க முடியும். அதுதான் பிகெஸ்ட் அட்வான்டேஜ் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல. நார்மலா நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு 7 to 8 liters ஆஃப் வாட்டர் கிடைக்கும். சாரி 7 மினிட்ஸ்ல 1 லிட்டர் கிடைக்கும். அப்போ 1 மணி நேரத்துல நார்மலா 8 to 9 liters ஆஃப் வாட்டர் வந்து கிடைக்கும். இதான் பியூரிஃபிகேஷன் ஸ்பீட். பொதுவாக வாட்டர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ யூசேஜ் வாட்டர், எவ்வளோ வேஸ்டேஜ் வாட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 65% 35%. அதாவது 35% கிளீன் வாட்டரா வரும், 65% வேஸ்ட் வாட்டரா போகும். இதான் நார்மலா இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன். ஸோ 1 மணி நேரத்துல நமக்கு தண்ணி எவ்வளவு கிடைக்கும்னா 8 to 9 liters ஆஃப் வாட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்ல இங்க மேல இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆர்ஓல இருந்து தண்ணி வந்து ஸ்டோரேஜ் டேங்க் போகுது, அதுல இருந்து ஏஎஃப் டிஸ்ட்ரப்டர் போகுது, அதுல இருந்து டேப் வெளியில வருது. நார்மலா இந்த ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு வந்து அப் டு ஆர்ஓவோட சிஸ்டம் ஒர்க் ஆகிற வரைக்கும் என்ன வேணும்னா பவர் சப்ளை இருக்கும். ஏஎஃப் டிஸ்ட்ரப்டர் ஒர்க் ஆகிறதுக்கு பவர் சப்ளை தேவையில்லை. அதே இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அந்த யூவி சேம்பர்ல போகணும் ஆர் அதுக்கு அடுத்து போஸ்ட் கார்பன் ஃபில்டர் இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா பவர் சப்ளை இருந்தால் மட்டும்தான் அந்த என்டையர் மெக்கானிசமே ஒர்க் ஆகும். ஏன்னா ஸ்டோரேஜ் டேங்க் வரைக்கும் தான் பவர் சப்ளைல இந்த டேங்க்குள்ள வாட்டர் வந்து போய் ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் ஈவன் வித்தவுட் பவர் சப்ளை நம்ம டேப் ஓபன் பண்ணும்போது த்ரூ ஏஎஃப் டிஸ்ட்ரப்டர்ல போயிட்டு நம்ம தண்ணி வந்துடும். இஃப் சப்போஸ் பவர் சப்ளை இல்லை,
ஸ்டில் ஆல்ரெடி இந்த ஃபில்டர் இந்த சேம்பர் இந்த பைப் லைன்ஸ்ல அக்யூமுலேட் ஆகி இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகுது, இந்த ஆர்ஓ மெம்பரேனுக்குள்ள போயிட்டு அதுல இருந்து ஏஎஃப் டிஸ்ட்ரப்டர் வழியா டேப் வழியா வெளில வந்துடும். ஸோ பவர் சப்ளை இல்லாம இருந்தும் சின்ஸ் அந்த ரன்னிங் ஃப்ளோல வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டரும் ஏஎஃப் டிஸ்ட்ரப்டர் மூலமா நமக்கு வெளில வந்துடும். இன்னைக்கு மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய யூஎஃப் சேம்பர் இதை பொறுத்த வரைக்கும் அந்த போர் சைஸ் அதை பொறுத்து அந்த பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் நடக்கும். பட் நம்மளுடைய ஏஎஃப் டிஸ்ட்ரப்டர் அப்படிங்கிறது அதுக்கு அந்த போர் சைஸ் அவசியம் இல்லை. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர்னால உருவாக்கப்பட்டது. ஸோ 100% கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடிய ஒரே பிராண்ட் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் மட்டும்தான். இதுல ஃபில்டருக்கான இண்டிகேஷன் சிஸ்டம் இருக்கு. இதுவுமே யூனிக்கான ஒரு சிஸ்டம். ஃபர்ஸ்ட் டைம் வெஸ்டீஜ் பிராண்ட்ல மட்டும்தான் அது இருக்கு. ஒரு ஃபில்டர்ஸ்க்கும் ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ங்கிறது பிபி ஃபில்டர், செகண்ட் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது சிபி பிளாக், தேர்ட் இண்டிகேட்டர் ஆர்ஓ மெம்பரேன், ஃபோர்த் இண்டிகேட்டர் ஏஎஃப் டிஸ்ட்ரப்டர். இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் அந்த மார்க் வந்து ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் பியூரிஃபை ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. இஃப் சப்போஸ் ரெண்டு கண்டிஷன்ஸ் வரும். அந்த முதல் இண்டிகேட்டர் நம்ம பார்க்கலாம், ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்போது ஒரு பாயிண்ட் இருந்தா கூட வாட்டர் நம்ம கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வாட்டர் கண்டினியூஸா வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரீசெட் ஆப்ஷன் யூஸ் பண்றதுனால ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த மார்க் வந்து திரும்ப ஃபுல் ஆகும். விச் மீன்ஸ் இப்போ வாட்டரோட டிடிஎஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, வாட்டரோட பியூரிஃபிகேஷனுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரீசெட் பண்றதுனால மேபி இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஒரு 1 month வரைக்கும் கூட நம்ம ஃபில்டரை மாத்தாம அதே ஃபில்டர்ஸை நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம். இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா மேபி அந்த மார்க் வந்து ஃபுல்லா கூட இருக்கும். மார்க் ஃபுல்லா இருக்கும் ஆனா தண்ணி வராது. என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஃபில்டரா இருக்கக்கூடிய பிபி ஃபில்டர்ல அதிகமா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் போயிட்டு பிளாக் பண்ணிருக்கும். ஸோ எப்போ ஃபர்ஸ்ட் ஃபில்டரே ஃபுல்லா பிளாக் ஆயிடுதோ, பிபி ஃபில்டர் பிளாக் ஆகுதோ, அதை தாண்டி வாட்டர் மற்ற ஃபில்டர்ஸ்குள்ள போகாது. ஏன்னா அந்த 100% கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் நம்ம கொடுக்குறோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் ஒன்ஸ் அகைன் வாட்டர் நமக்கு வரும். இந்த இடத்துல நம்ம ரீசெட் பண்ண முடியாது, ஃபில்டரை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பிபி ஃபில்டருக்கு முன்னாடியே ப்ரீ ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஃபில்டர் இருக்கு. இந்த ஃபில்டரை போடுறதுனால ஈவன் பிபி ஃபில்டரோட லைஃபும் நமக்கு கிடைக்கும். ஆவரேஜ் அந்த 3 to 6 months லைஃப் ஃபர்ஸ்ட் ஃபில்டருக்கு நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஃபுல் லைஃப் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா பிபி ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ முன்னாடிலாம் என்னாச்சு, அந்த ப்ரீ ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் இதை தனியா வந்து நம்ம வாங்கி அதுக்கான பணம் நம்ம செலவு பண்ணணும். அதுக்கு ஒரு 1100 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டிசம்பர்ல இருந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரீ ஃபில்டரையும் நம்ம வாட்டர் பியூரிஃபையர் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்கும். ஸோ இந்த ப்ரீ ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் இது நம்மளே வந்து கிளீன் பண்ணலாம். அது தனியாக ஒரு ஸ்பேனர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பேனர் வந்து வச்சு ஓப்பன் பண்ணுறோன்னா ஃபில்டரை ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணி விட்டு வாட்டரை ஃப்ளஷ் அவுட் பண்ணி விட்டோம்னா அந்த ப்ரீ ஃபில்டர் கிளீன் ஆகிடும். மற்ற ஃபில்டர்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ப்போட டெக்னீஷியன்ஸ் வந்து தான் அதை நமக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபில்டரோட இண்டிகேட்டர்ஸ் நமக்கு அந்த ஃபில்டரோட ரீப்ளேஸ்மெண்ட் டைமை நமக்கு ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஸோ ஒரு யூனிக் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ். பிபி ஃபில்டர் பெஸ்ட் குவாலிட்டி டியூரபிள் மெட்டீரியல், சிபி ஃபில்டர் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் எஃபெக்டிவாக தண்ணியில் இருக்கக்கூடிய ஸ்மெல் கேஸஸ் இதை ரிமூவ் பண்ணும். ஸோ வாட்டரோட டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுது, அதே மாதிரி வாட்டரோட ஸ்மெல்லும் இம்ப்ரூவ் பண்ணும். ஆர்ஓ பொறுத்த வரைக்கும் 100% கிளீன் வாட்டரை கொடுக்கக்கூடியது. ஸோ ஏஎஃப் டிஸ்ட்ரப்டர் ஈவன் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியும் பியூரிஃபை பண்ணி வரதுனால ஸோ 100% கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல கிடைக்குது. இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுக்காக, பிகாஸ் இதில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹை ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். ROHS, TUV, MSDS, SGS, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம பயன்படுத்துகிற ஆர்ஓ மெம்பரேன் யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட மெம்பரேன். ஸோ மேக்ஸிமம் அப் டு 2 வருஷம் வரைக்கும் இதோட எக்ஸ்பெக்டட் லைஃப்.
ஸோ வேஸ்ட் வாட்டரோட யூசேஜ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக கார்டனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இஃப் சப்போஸ் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த வேஸ்ட் வாட்டரை கார்டனுக்கு யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது நிறைய டாக்ஸின்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. பட் ஸ்டில் இந்த வாட்டர் நம்ம என்ன பண்ணலாம், வீடு துடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக கிளீனிங் பர்பஸஸ், பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த வேஸ்ட் வாட்டரை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவை. ஃபர்ஸ்ட் திங், நம்ம வாட்டர் பியூரிஃபையரை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். டேபிள் டாப்பா வைக்க போறோமா, இல்லை வால் மவுண்டடா வைக்க போறோமா, ஆர் கிச்சன் ஜிங்க்கு கீழே வைக்க போறோமா. ஸோ எங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் இதை டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா பவர் சப்ளையும் சோர்ஸ் வாட்டரோட சப்ளையும் வித்தின் 2 மீட்டர்ஸ்குள்ள இருக்கு. இந்த வாட்டர் பியூரிஃபையர் வாங்கும்போது என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா வாட்டர் பியூரிஃபையரோட ஒரு மெயின் யூனிட், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 4 ஃபில்டர்ஸ், ஸ்டோரேஜ் டேங்க், அதே மாதிரி டேப். ஏன் இந்த டேப் கூட வந்து ஷார்ப்ல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஹை ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ல செய்யப்பட்ட டேப். ஸோ நம்ம ஒரு லோ குவாலிட்டி டேப் போட்டோம் அப்படின்னா மேபி அந்த டேப்ல அகைன் அது ஆஃப்டர் சம் இயர்ஸ் என்ன ஆகும், அது ரஸ்ட் ஆகும். ஸோ அதுலேயும் கிடைக்கக்கூடிய வாட்டர் கண்டாமினேட் வாட்டராக இருக்கும். ஸோ பவர் சப்ளை பொறுத்த வரைக்குமே ஜஸ்ட் 5 amps பவர். 5 amps அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் சப்ளையே போகும். பொதுவாக கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, மிக்சி, ஏசி இதுக்கெல்லாம் என்ன ஆகும், 15 amps தேவைப்படும். வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் நார்மல் 5 amps பவர் சாக்கெட் இருந்தாலே போதும். அதே மாதிரி சோர்ஸ் வாட்டரோட ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சோர்ஸ் வாட்டரோட ப்ரெஷர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நார்மலா ஒரு நிமிஷத்துல 2 to 4 லிட்டர்ஸ் தண்ணி வந்து ரொம்பணும். ஒரு 2 லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டில் வச்சு பிடிச்சோம் அப்படின்னா ஒரு 1 minute அந்த வாட்டர் பாட்டில் ஃபில் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து டேப்ல வரக்கூடிய வாட்டர்ல அந்த ப்ரெஷர் வந்து அது இருக்கு. அது இல்லைன்னா ஃபில்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு மேபி ஃபில்டர்ஸ் வந்து சீக்கிரமா வார்ன் அவுட் ஆகும். ஆர் அவுட்புட் வாட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ஷார்ப் வாட்டர் நம்ம வாட்டர் பியூரிஃபையர் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி அந்த கிளீன் வாட்டர் நம்ம எடுக்கிறதுக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் எடுக்கிறதுக்கான அந்த டேப் வந்து நம்ம எங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த டேப் பொறுத்த வரைக்கும் இதை ஹேங்கிங்காக வச்சிடலாம். இல்லை சில பேர் வீட்டில் இந்த ஜிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜிங்க் வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜிங்க் இருந்தது அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஹோல் வந்து நம்ம போட்டுக்கணும், அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ இந்த வாட்டர் டேப்போட சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 25 mm. ஸோ அந்த 25 mm சைஸுக்கு நம்ம வந்து ஒரு ஹோல் வந்து நம்ம போட்டுக்கணும். இது வந்து ஷார்ப்லேருந்து வந்து பண்ண மாட்டாங்க. அந்த ஹோல் வந்து நம்மளே தான் ஃபர்ஸ்டே வந்து நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி வேஸ்ட் வாட்டர் நம்ம எப்படி ட்ரைனேஜ் அவுட்லெட் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஃபில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே அதோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வருதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நம்ம வாட்டர் பியூரிஃபையர் வாங்குறதுக்கு முன்னாடி அதுல சில ரெக்வசைட்ஸ் இருக்கு, அதை முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும்னே இதுல இருக்கக்கூடிய இந்த டோல் ஃப்ரீ நம்பர், கஸ்டமர் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் டைரக்டா டோல் ஃப்ரீ நம்பரை கால் பண்ணி இன்ஸ்டலேஷனுக்கான ரெக்வஸ்ட்டை கொடுக்கணும். இல்லைனா அதில் ஒரு மிஸ்டு கால் சர்வீஸ் இருக்கு, அந்த மிஸ்டு கால் சர்வீஸ் அந்த நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா வித்தின் 3 hours உங்களுக்கு கால் வரும். அந்த ரிட்டர்ன் வரக்கூடிய கால் நீங்கள் அட்டன் பண்ணணும். இஃப் சப்போஸ் ஒரு 3 times அவங்க கால் பண்ணுவாங்க, 3 times நீங்கள் கால் அட்டன் பண்ணல அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கால் வந்து கேன்சல் ஆயிடும். திரும்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் ஷார்ப்போட மேனுஃபேக்சரர் வாரண்டி அப்படிங்கிறது 1 வருஷம் மட்டும்தான். அந்த 1 வருஷம் வாரண்டி அப்படிங்கிறது ஃபில்டர்ஸ்க்கு அப்ளை ஆகாது. ஏன்னா ஃபில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான், ஃபில்டரோட லைஃப் அப்படிங்கிறது ஜென்ரலா இதை பேஸ் பண்ணி தான், வாட்டரோட குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஜெனுவன் ஃபில்டர்ஸ் ஷார்ப் என்ன ஆத்தரைஸ் பண்றாங்களோ அந்த ஃபில்டர்ஸ் தான். ஸோ அந்த ஃபில்டர்ஸ் வெஸ்டேஜ்லேயே இப்போ சேல்ஸ்ல இருக்கு, அந்த ஃபில்டர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும்.
சப்போஸ் இன்சுலேஷன் ரெக்வஸ்ட் நீங்க கொடுத்துட்டு 3 டேஸ்க்கு மேல யாருமே வந்து அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்க பிரான்ச்சுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ பிரான்ச்லயும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அடுத்தது எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இதோட ஒரு சம்மரி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரோட பெஸ்ட் யூட்டிலிட்டி, இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். டேபிள் டாப்பை யூஸ் பண்ணலாம், வால் மவுண்ட் கூட யூஸ் பண்ணலாம், ஆர் கிச்சன் சிங்க்கு கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டாவதுல இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அண்ட் முக்கியமாக AF டிஸ்ரப்டர் டெக்னாலஜிங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு டெக்னாலஜி, எக்ஸ்க்ளூசிவா ஷார்ப்போட கண்டுபிடிப்பு, ஒன்லி ஃபார் வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக. இதுல பயன்படுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹை ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். அண்ட் மெயின் திங் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் இண்டிகேஷன் சிஸ்டம். ஸோ ஃபில்டரோட ரீப்ளேஸ்மெண்ட் லைஃபை நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஸோ ஒன் ஆஃப் த யூனிக் ப்ராடக்டாக இருக்கக்கூடியதான் நம்மளுடைய இந்த வாட்டர் பியூரிஃபையர். அதே போல் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர். ஸோ வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா 300 TDS லெவல் கீழே இருக்கக்கூடிய வாட்டர் தான் இந்த பிக்சர்ல நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ 300 கீழே இருக்கக்கூடிய TDS லெவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எந்த வாட்டரை குடிக்க போறோமோ அந்த வாட்டர் தான் இந்த பிக்சர்ல நம்ம பயன்படுத்த முடியும். கலங்கல் வாட்டர்லாம் இதை பயன்படுத்தக்கூடாது. இன்கேஸ் ஏற்கனவே வேற ஏதாவது பிராண்ட் வாட்டர் பியூரிஃபையர் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்ப இமீடியட்டா நம்மளுடைய வெஸ்டீஜோட வாட்டர் பியூரிஃபையர் வாங்க முடியல அப்படின்னாலும், ஸோ அந்த வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர்ல அவங்க அடிஷனல் அந்த சேஃப்டிக்காக தண்ணியை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டிராவல் பண்றவங்க, அஃப்கோர்ஸ் இந்த சீசன் நம்ம டிராவல் பண்றது இல்லை, பட் ஸ்டில் நம்ம டிராவல் பண்றப்போ நம்ம கையிலேயே இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் இருந்ததுன்னா நம்ம எங்க போனாலுமே இந்த வாட்டர் வந்து இந்த பிக்சர்ல ஊத்திட்டு அதை நம்ம கன்சியூம் பண்றதுனால இன்னும் ஒரு சேஃப்டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். மெயினாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்ல, ரெஸ்டாரண்ட்ஸ்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, ஸோ எங்கெல்லாம் ஹைஜீன் தேவையோ அந்த இடத்துலலாம் இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் வந்து அவங்க பயன்படுத்தலாம். ஸோ இதுலையுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது மெஷ் ப்ரீ ஃபில்டர். ஸோ பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கல், மண், அந்த செடிமெண்ட்ஸ், அந்த துரு, இதெல்லாமே ஒருவேளை வாட்டர் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணக்கூடியதான் இந்த மெஷ் ப்ரீ ஃபில்டர். அடுத்ததா இதில் இருக்கக்கூடியது ரெசின் லேயர். இது வாட்டரோட இந்த ஹார்ட்னஸை குறைச்சி சாஃப்ட் வாட்டராக மாற்றக்கூடியது. அடுத்த டியூயல் மெஷ் ஃபில்டர். ஸோ டியூயல் மெஷ் ஃபில்டர் அப்படிங்கிறது இன்னொரு அடிஷ்னலான ஒரு சேஃப்டி. அந்த கோஸ் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் லீக் ஆகி திரும்ப வாட்டரை மிக்ஸ் ஆகாம தடுக்கிறது தான். ஹெவி மெட்டல் ரிமூவர், மெர்குரி, காப்பர், மற்ற சால்பிளான மெட்டல்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடியதான் அந்த 4th ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜ். அண்ட் ஃபைனலா ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் ஃப்ரம் ஜப்பான். தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கலர், ஸ்மெல், கெமிக்கல்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி வாட்டருக்கு ஒரு குவாலிட்டியை கொடுக்கக்கூடியது, டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்றது தான் இந்த 5வது இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்கக்கூடியதான் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர். ஸோ இதுதான் டிஃப்ரெண்டான பார்ட்ஸ் நம்ம வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர்ல இருக்கக்கூடியது. இதுலையுமே அந்த கார்ட்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்ரிட்ஜ்குள்ள தான் இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே அடங்கி இருக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கார்ட்ரிட்ஜை எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஏர் டைட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். தென் இந்த டோட்டல் யூனிட்டை எடுத்து பிக்சருக்குள்ள இன்சர்ட் பண்ணணும். இதுவும் கரெக்டா காம்பாக்டா அங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் அகைன் இந்த லிட் இதை எடுத்து மேல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கு மேல 2 விஷயங்கள் இருக்கு. இந்த லிட் இதை ஓபன் பண்ணி இது வழியா தான் வாட்டர் வந்து நம்ம உள்ள கொண்டு போவோம். இது வந்து ஒரு கிளாக் டயல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாக் பொறுத்த வரைக்கும் இஃப் சப்போஸ் நம்ம 3rd மந்த் பிக்சர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த 3rd மந்த்துக்கு நம்ம செட் பண்ணணும் டயலை. இந்த பிக்சரோட லைஃப் பொறுத்த வரைக்கும், பிக்சரோட லைஃப் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய கார்ட்ரிட்ஜோட லைஃப் பொறுத்த வரைக்கும் 400 to 450 லிட்டர்ஸ் ஆர் 8 months. இதான் இந்த கார்ட்ரிட்ஜோட லைஃப். ஸோ ஒன்ஸ் இந்த டயல், இந்த கிளாக் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அந்த 8 months இல்லை 400 to 450 லிட்டர்ஸ் நம்ம கார்ட்ரிட்ஜ் எப்போ ரீப்ளேஸ் பண்ணுவோம் இந்த இண்டிகேஷன் இதுல காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படிதான் நம்ம வாட்டர் பியூரிஃபையர் பிக்சரை பயன்படுத்தும். மெயின் அதில் கலங்கல் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ எந்த வாட்டர் நம்ம ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கோ அதை மட்டும்தான் இதில் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் 2800 டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ். இதோட PV 93.33.
ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் இதோட டிபி 28,000 அண்ட் இதோட பிவி 933.33. ஸோ திங்க் ஷார்ப், ட்ரிங்க் ஷார்ப். ஸோ பெஸ்ட் குவாலிட்டி 100% பியூர் வாட்டருக்கான அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய இந்த வாட்டர் பியூரிஃபையர் மட்டும்தான். ரீசெண்டாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் ஏஎம்சி, தட் இஸ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் ஒரு வருஷத்துக்கு 2,500 rupees நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான இந்த சர்வீசஸ் எத்தனை டைம் விசிட் பண்ணுறாங்களோ அது வந்து நம்ம டோட்டலாக ஃப்ரீ ஆகும். இது எப்போ அப்ளிகபிள்னா வாரண்டி பீரியட் முடிஞ்ச பிறகு இந்த ஏஎம்சி வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் பிக்சருக்கான யூனிக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு கீ நோட்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் திங், வாட்டர் பியூரிஃபையர் கனெக்ட் ஆகிற இடத்துல இருந்து ஓவர டேங்கோட ஹைட் வந்து ரெக்வயர்டு ஹைட் வந்து இருக்கும். மினிமம் 15 feet இருக்கும், மேக்ஸிமம் 75 feet இருக்கும். இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் அப்படின்னா ஓவர டேங்க்ல இருந்து எந்த இடத்துல வாட்டர் பியூரிஃபையர் கனெக்ட் பண்ண போறீங்களோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து 15 அடி இருக்கும். இப்போ ஃபிளாட்ஸ்ல, அபார்ட்மெண்ட்ஸ்ல அந்த மாதிரி இருக்காங்களா, மேக்ஸிமம் எங்கன்னா நம்ம ஃப்ளோர்ல இருந்து 8 floors வரைக்கும் தான் மேக்ஸிமம் 75 feet. ஸோ ஓவர டேங்க்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இந்த ஹைட் வந்து 75 feet இருக்கு. 15 feetக்கு வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் பூஸ்டிங் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம், 75 GPD. இந்த பூஸ்டர் பம்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றதுனால வாட்டரோட ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி இன்கேஸ் வாட்டர் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ் அப்படின்னு சொல்லும். இந்த வால்வை ஃபிக்ஸ் பண்றதுனால கரெக்டா அந்த வால்வோட ப்ரெஷரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ சோர்ஸ் வாட்டர் பொறுத்த வரைக்குமே டிடிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய சர்டிஃபிகேஷன் TUV அப்படிங்கிற இந்த லேப்ல நம்ம வாட்டர் பியூரிஃபையர் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லேபோட சர்டிஃபிகேஷன் படி 1545 TDS லெவல்ஸ் இதுதான் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2000 வரைக்கும் TDS லெவல். TDS அப்படின்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ், அதாவது வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த கல்லோ மண்ணோ களிமண்ணோ இதெல்லாம் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்றது தான் இந்த TDS லெவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப் டு 2000 TDS லெவல் வரைக்கும் தான் நம்ம வாட்டர் பியூரிஃபை பயன்படுத்தலாம். மேக்ஸிமம் போனால் 2500. இதை தாண்டி TDS லெவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்டர் பியூரிஃபையர் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா என்ன ஆகும், ஃபில்டர்ஸ் வந்து ரொம்ப குயிக்கா ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆகும். ஸோ அடிக்கடி ஃபில்டர்ஸ் மாத்திட்டு இருந்தா அகைன் காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெட்டர் நம்ம வாட்டர் பியூரிஃபையர் இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஸோ இன்புட் பவர் சப்ளை ஜென்ரலா நார்மலா 150 to 250 watts இருக்கக்கூடிய பவர் சப்ளை, தட் இஸ் ஆவரேஜா 5 amps பவர் சப்ளை இருந்தாலே போதும். நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் வால் மவுண்டடா ஃபிக்ஸ் பண்ணுமா, இதோட சைஸ் என்ன 2க்கு 2 அடி அண்ட் 1 அடி இதோட டெப்த். வால் மவுண்டடா நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதற்கான ஆங்கிள் இதெல்லாமே நம்ம தான் ஃபர்ஸ்டே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும். ஷார்ப்போட டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் டேங்க்கும் நார்மலா டேங்க் வந்து வாட்டர் பியூரிஃபையரோட கீழே இருக்கும். ஸோ டேங்கோட மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 feet and 6 inches and 1 feet height. நம்ம வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் இது மேக்ஸிமம் டொமஸ்டிக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். டொமஸ்டிக் அப்படின்னா வீட்டில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது 8 to 9 liters வாட்டர் கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஆன் அண்ட் ஆவரேஜ் 40 liters வரைக்கும் நம்ம வாட்டர் பியூரிஃபையர்ல பயன்படுத்தலாம். கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண கூடாது. ஸோ ஃபைனலி ஃபில்டர்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாலிப்ரோபிலீன் ஃபில்டர் இதோட லைஃப் 3 to 6 months. செகண்ட் இருக்கக்கூடிய கார்பன் பிளாக் இது 4 to 8 months or 6 to 8 months. தேர்ட் இருக்கக்கூடிய டிஸ்ரப்டர் ஃபில்டர் இதுக்கு 8 to 12 months இதோட லைஃப். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 years இதோட லைஃப்.
ஸோ ப்ராடக்டோட வாரண்டி அப்படிங்கிறது ஃபில்டர்ஸ்க்கு கவர் ஆகாது. ஒன்லி அதில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் இதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ திங்க் ஷார்ப் அண்ட் ட்ரிங்க் ஷார்ப் இன்னைக்கு வேர்ல்டுல ஒரு பெஸ்ட் மாடல் அப்படின்னா நம்மளுடைய இந்த வாட்டர் பியூரிஃபையர் யூனிக்கான ஒரு டெக்னாலஜி மூலமாக இந்த வாட்டர் பியூரிஃபையர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம். உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். Sir, good morning, sir. Sir, good morning, sir. Sir. Sir, good morning, sir. சார் மியூட் எடுங்க அசோக் சார்.